நீ செய்த புண்ணியங்கள் தான் இன்றளவும் உன்னை காத்து நிற்கின்றது என் குழந்தையே. எல்லோருடைய வாழ்க்கையும் நலமாக இருக்கின்றது, நம் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி சோதனைகள் சூழ்ந்திருக்கின்றது என்று கவலையோடு இருக்கின்றாய். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சோதனைகளை அனுபவித்து கொண்டு அனைத்து பிரச்சனைகளையும் கடந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். பிரச்சனை என்பது உனக்கு மட்டும் அல்ல, வாழ்க்கையில் எல்லோரும் ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டும் அதை கடந்து வரக்கூடிய யுக்திகளை மேற்கொண்டும் தான் நலனை பெற்று வருகின்றார்கள். நீ ஒன்றை நினைக்கின்றாய் என்றால் அது சரியா தவறா என்ற குழப்பத்தோடே உன்னுடைய செயல்களும் இருப்பதால் தான் அது ஒரு தெளிவில்லாமல் இருக்கின்றது. ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதிலிருந்து பின்வாங்காமல் இருக்க வேண்டும். அந்த முடிவை எடுக்கும் முன் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுத்த பின் ஒரு பொழுதும் பின்வாங்காமல் செயல்படுத்த தொடங்கினால் அது வெற்றியை தானாக கொண்டு வந்து சேர்க்கும். முடிவெடுக்கும் போதும் குழப்பம், எடுத்த பின்னும் குழப்பம், செயல்படுத்தும் போதும் குழப்பம் என்கின்ற நிலை இருக்கும் பொழுதுதான் அது சில தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொள்கின்றது, உருவாக்கி கொள்கின்றது. உன் நிலை எப்பொழுது எல்லாம் நலனை பெற வேண்டும் என்று இந்த முருகன் சரியான நேரத்தை வகுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இன்னும் 1 மணி நேரத்தில் உன் வாழ்விற்கான மிகப்பெரிய நற்செய்தியை நீ பெறுவாய். அது உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உன்னுடைய மனதிற்கு அமைதியையும் திருப்தியையும் கொடுக்கக்கூடியது. கிடைக்காது சில விஷயங்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற, ஆனால் காலம் அது உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அதில் பேரதிசயம் இருக்கின்றது என்பதை நீ உணர்வாய் அல்லவா? அப்படிப்பட்ட தருணத்தை தான் இப்பொழுது நீ சந்திக்க இருக்கின்றாய். உனக்கு புரிய வேண்டிய உண்மையை இந்த காலமானது புரிய வைக்கப் போகின்றது. உன்னையே இது நாள் வரை சமாதானப்படுத்தி கொண்டு வாழ்ந்து வந்தாய். ஆறுதலாக நீயே உனக்கு இருந்தாய். பிறரின் ஆறுதல் உனக்கு கிடைக்கவில்லை என்று ஏங்கினாய். இப்பொழுது நீ நலனை பெறும் நேரம் வந்துவிட்டது. நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த விஷயம் இப்பொழுது கிடைக்கும் பொழுது மனதில் ஏற்படுகின்ற அந்த ஆனந்தம் யாராலும் சொல்ல முடியாத வார்த்தைகளால் நிரம்பியது. ஒரு கனவு நிறைவேறுவதாகட்டும் அல்லது மனதின் விருப்பம் நிறைவேறுவதாகட்டும், ஒரு சிறிய சாதனை கூட நடந்திருக்கட்டும், இப்படி நொடி பொழுதில் நடக்கக்கூடிய அந்த அதிசயங்கள், அற்புதங்கள் உன்னுடைய உள்ளத்தை மலர செய்யும். இன்பம் தருகின்ற அந்த தருணம் தான் நமக்கு காலத்தின் கரம் உதவியை செய்யும் என்ற உண்மையை உணர்த்தும். உடனடியாக கிடைத்திருந்தால் அதன் மதிப்பை நாம் உணராமல் போயிருந்திருப்போம். காத்திருப்பதால் தான் அது கிடைக்கும் பொழுது ஒரு மனநிறைவு அதிகமாகும் அந்த இடத்தில். ஆனால் அந்த காத்திருக்கும் காலம் கடினமாக தோன்றினாலும் அதில் ஏற்படக்கூடிய அந்த விஷயங்கள், உருவாகக்கூடிய அந்த நலன்கள்லாம் மகத்துவத்தை பெற்றிருக்கும். ஒரு நாள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையால் தான் பல சிரமங்களை மனிதன் ஒவ்வொரு நாளும் தாண்டி கடந்து வந்து கொண்டிருக்கின்றான். கிடைத்த அந்த நொடியில் அந்த நம்பிக்கை வீண் போகாது என்ற உண்மையையும் புரியும். உடனே கிடைக்காதது நம்மை தாங்கும் சக்தியை கற்றுக் கொடுக்கின்றது. காத்திருக்கும் காலம் நம்மை ஆழமாக வளர்த்து விடக்கூடிய காலமாக மாறுகின்றது. ஒவ்வொரு இழப்பும் கூட இறைவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதம். கிடைக்காமலேயே போனால் அது உனக்கு பயனற்றது, வீணானது, சிக்கலை கொடுக்கக்கூடியது என்று தெரிந்து கொண்டு நகர்ந்து செல்ல வேண்டும். ஒரு நாள் வாழ்க்கை சுழற்சியில் கிடைக்காமல் இருந்தது கிடைக்கும், கிடைத்தது கிடைக்காமலும் போகும். இப்படிதான் சுழற்சி இருக்கின்றது. ஆனால் எதுவாக இருந்தாலும் சமநிலையை கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் மன அமைதி கிடைக்கும். கிடைத்தால் நல்லது, கிடைக்காமல் போனால் அது நமக்கு தீமையை விளைவிக்கும் என்ற எண்ணம் இருந்தால் வாழ்க்கையின் மீது வெறுப்போ கஷ்டமோ துயரமோ ஏற்படாது. உன்னுடைய ஆசை நிறைவேறும் நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. மனதின் காயங்கள் எல்லாம் மாறிவிடும். நல்லது நடக்கும்.